வெல்கம் டு பத்மாஸ்video. இன்னைக்கு நம்ம மணத்தக்காளி கீரை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும், வாய் புண்ணு அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா குணமாயிரும். இதை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மெத்தடில் இதை பண்ணினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணத்தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். இப்போது இதில் வெங்காயம் பூண்டு நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், கூட குறைச்சல் போட்டுக்கலாம். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ நான் ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி நல்லா கழுவணும். கீரையெல்லாம் ஒரு 3-4 தடவை கழுவணும், நல்லா கழுவணும். பூச்சிலாம் இருக்கான்னு பார்த்து நல்லா க்ளீன் பண்ணணும். அதை வந்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போது கீரையை போட்டாச்சு. இதில் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். திருப்பியும் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு வெந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். நீங்கள் வந்து குக்கரில் கீரையை வேக வைக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடாயில் கூட வேக வச்சுக்கலாம். இப்போது ஸ்டீம் வருது, நம்ம வெயிட் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் டைம் பார்த்து ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் வந்து விசில் கூட விட்டுக்கலாம், 2 விசில் 3 விசில் விட்டுக்கலாம். இப்போது நல்ல ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, நம்ம திறந்துடலாம் குக்கரை. இதை கொஞ்சம் நல்லா அப்படியே மசிச்சு விட்டுடலாம். இதை வந்து நல்லா நம்ம கலக்கிட்டோம். நல்லா இப்படி நல்லா அழுத்தி கலக்கிடணும். இப்போது கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம் வச்சு இதில் அரைச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். இப்போது இதை நம்ம தாளிக்கலாம். இது கொதிக்கட்டும், சைடில் தாளித்து கொட்டலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மருந்து மாதிரி தான். இது வயிற்று புண்ணு ஆற்றுறது, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதிகமாக காரம் சேர்க்காமல் மைல்டாக சேர்த்தா நல்லது. நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். வேறு எதுவுமே அதுக்கு காரம் கிடையாது, இது மட்டும்தான். இப்போது இதில் கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், நல்ல கொதி வந்துருச்சு. போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். தேங்காய் சீரகம் வாசனை போனால் போதும். மணத்தக்காளி கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thanks for watching.